பிரைஸ் லார்ட். என்னங்க எல்லாரும் உங்களை கைவிட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களா? நான் நம்பி இருந்தவங்க என்னை கைவிட்டுட்டாங்க, நான் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தேன், அந்த விஷயம் எனக்கு நடக்கலை அப்படின்லாம் யோசிச்சுட்ருக்கீங்களா? நான் ப்ரேயர் பண்ணுறேன், ஏசப்பா கூட எனக்கு பதில் தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையோடு கூட இருக்கீங்களா? இல்லைங்க, நம்ம செய்த பாவம் இல்லை நம்ம ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிற சில நாட்கள், அதனால தான் ஆண்டவர் இமை பொழுது நம்மளை கைவிட்டிருப்பார். மனுஷங்க நம்மளை டோட்டலாக கைவிட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் ஏசப்பா என்ன தெரியுமா சொல்கிறாங்க? இமை பொழுது நான் உன்னை கைவிட்டாலும் உருக்கமான இரக்கத்தினால நான் உன்னை சேர்த்துக்கொள்வேன் என்று சொல்கிறாங்க. ஆமாங்க, மனுஷங்களை நம்ப வேண்டாம். ஆண்டவர் நோக்கி, ஏசப்பா என் பாவத்தை மன்னிங்க, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் உருக்கமான இரக்கத்தினால அவர் நம்மை சேர்த்துக்கொள்ள ரெடியாக இருக்காருங்க. நம்ம தான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் உதவி செய்வார். தேங்க்யூ. God bless you all.